சங்கீதா அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியா யூடியூப் சேனல் அதுக்கு வந்து ஒரு பேட்டி அளிக்க போவதாகவும், பேட்டி வந்து வெளியே வந்துச்சுன்னா விஜயோட மொத்த கரியரும் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு அந்த பேட்டியில் இருக்குன்றபடியும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு சார். அவங்க பேட்டி கொடுக்க போறது 100% உண்மை. எதனால சார்? மிக விரைவில் ஒரு பேட்டி கொடுக்க போறாங்க. பகிரங்கமா விஜயை பத்தின பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு வரப்போற ஒரு பேட்டி அவங்க கொடுக்க போறாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா எனக்கு சில தகவல்கள் வந்தது. அந்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த பேட்டி வரவிடாம பண்றதுக்கான சில முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு விஜய் சைட்ல இருந்து. விஜயினுடைய சொத்துக்களை இனி விற்க கூடாது, யார்கிட்டையும் பினாமி பேர்ல எதுவும் மாத்தக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வேற கோர்ட்ல வாங்க போறாங்க. அடுத்த வாரம் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. விஜய் வந்து இவ்வளவு கீழ்த்தரமா வந்து மனைவியை நடத்துவாரா? ஒரு பெண், அவங்க ஒரு பெண், அதை நம்ம பார்க்கணும்ல. அவன் என்ன சொல்றாரு, தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் பாதுகாப்பேங்கிறாரு, தமிழ் மக்களுக்கெல்லாம் நான் பாதுகாவலன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய மனைவியை காப்பாத்தலங்க. தேர்தல் வருது, தேர்தலுக்கு அப்புறம் இந்த வழக்க போட்டிருக்கலாம். ஆனா தேர்தலுக்கு முன்னாடி போட்டதுக்கு முகத்திரையை கிழிக்கிறது தான் காரணம். இன்னும் மிச்ச மீதி விஷயங்களை அவங்க நேரடியா வந்து சொல்லும் போதுதான் அது மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறாங்க. அதை அடுத்து செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த வழக்குல வரும், கூடிய சீக்கிரம் வரும். அப்படி பேர் பயன்படுத்தணும் போது, பேர் பயன்படுத்தும் போது இந்த வழக்கே வேற மாதிரி மாறும். ஆடியன்ஸ்க்கு தெரியும் இது எத்தனாவது காதல் அந்த பெண்மணிக்குன்னு, அந்த நடிகைக்கு இது எத்தனாவது காதல். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகரோட, பிரபலமான தெலுங்கு நடிகரோட பேசப்பட்டார், அதுக்கு முன்னாடி ஒருத்தரோட பேசப்பட்டார். இப்படி பல பேரை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து எப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு என்னன்னா ஒரு டார்கெட். நீங்க ஒரு பொட்டிப்பாமா நீங்க ஒரு பொண்ணுகிட்ட விழுந்துட்டீங்கன்னா எந்திரிக்க முடியாது. எந்திரிக்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு விஜய் வந்து மாட்டிருக்காரு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இருந்திருப்பவர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நடிகர் விஜய் மற்றும் அவங்க மனைவி சங்கீதா அவர்களின் விவகாரத்து வழக்கு வந்து தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு சார். அதற்கு மத்தியில் இப்போ பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியா இல்லை யூடியூப் சேனலாக தெரியல, அதுக்கு வந்து ஒரு பேட்டி அளிக்க போவதாகவும், அந்த பேட்டி வந்து வெளியே வந்துச்சுன்னா விஜயோட மொத்த கரியரும் ஸ்டாப் ஆகிற அளவுக்கு அந்த பேட்டியில் இருக்குன்றபடியும் பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க பேட்டி கொடுக்க போகிறது உண்மைதானா? அவங்க பேட்டி கொடுக்க போகிறது 100% உண்மை. எதனால சார்? எதனாலன்னா அவங்க கணவர் அவன் நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்காரு. அவன் விஜய் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஏகப்பட்ட அட்டகாசம் பண்ணியிருக்காரு அந்த வீட்டுக்குள்ளே. அந்த சங்கீதாங்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ஒரு அடிமை மாதிரி தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. கீழ் வீட்டில் விஜய், மேல் வீட்டில் சங்கீதா. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவி 2 பேரும் வந்து பேசுறது கிடையாது. சங்கீதாக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா மேனேஜரை கூப்பிட்டு சொல்லணும், மேனேஜர் வந்து விஜய்கிட்ட சொல்லணும், விஜய் வந்து திருப்பி மேனேஜர்கிட்ட பதில் சொல்லுவார், மேனேஜர் போய் சங்கீதத்தை சொல்லுவார். எப்படி நல்லா இருக்குமா? சரியாக வருமா? மேனேஜர்னா இப்போ இருக்காரு அதே மேனேஜர், இப்போ இருக்கிற மேனேஜர் தான். ஓகே. ஸோ இது எப்படி சரியாக வரும்? ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 28 வருஷம்னு சொல்லலாம். 28 வருஷம் ஒன்றா இருந்திருக்கிறாங்க, கணவன் மனைவியாக இருந்திருக்கிறாங்க, காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சங்கீதாங்கிறவங்க விஜயை வந்து விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. விஜயுமே விருப்பப்பட்டு தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு குடும்பம் அப்படின்னும் போது, கணவன் மனைவி அப்படின்னும் போது, ஒரு பங்களாக்குள்ளே இருந்துக்கிட்டு மேலேயும் கீழேயும் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. சங்கீதா வெளியில் போகிறதுக்கு கார் கொடுக்குறது இல்லை, அது இதுன்னு ஏகப்பட்ட நெருக்கடிகள் சங்கீதா கொடுத்துருக்காரு. ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுத்துருக்காரு. இந்த நடிகை பற்றி அது கோர்ட்டில் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி பல நேரங்களில் பல சண்டை வந்திருக்கு. அதாவது சங்கீதாக்கும் விஜய்க்கும் இந்த மாதிரி சண்டை வரும்போது ஒரு தடவை வந்து விஜயோட பையன் அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்களேன்னு அப்பாவை கேட்க போய் அவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெரிய, அதாவது வந்து குடும்பத்துக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து பண்ணணுமா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நடிகைக்காண்டி பார்த்தீங்கன்னா வம்பிழுத்து சண்டை போட்டு பையன் வீட்டை விட்டு வெளில போயிட்டார். இனிமேல் நீ வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு பையனை வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் விஜய். அந்த ஒரு வார்த்தை வந்து பையனுக்கு சுற்றுச்சு, சுடதான் செய்யும். வெளில போயிட்டார். நீ யாராக வேணால் இருந்துக்குங்க, எனக்கு என்ன இருக்குன்னு நான் வெளில போகிறேன்ட்டு போயிட்டார். அவர் தனியாக எங்கேயோ இருக்கார். சங்கீதா வந்து அந்த மேல் வீட்டு கீழ் வீட்டில் தனி மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து லண்டனில் படிக்கிறதா சொல்கிறாங்க. மொத்தமே பாருங்களேன், குடும்பமே உடஞ்சி போச்சு. ஒரு நடிகைக்காண்டி ஒரு குடும்பத்தை உடைக்கிறார். சரிங்க சார். வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் இவ்வளோ நாள் நடந்துச்சு, வெளியே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ அது சம்மந்தமாக அவங்க வழக்கம் தொடர்ந்துட்டாங்க.
இதெல்லாம் தாண்டி ஒரு பொதுவெளியில் வந்து பேசணும்னு ஏன் சார் அவங்க முன் வைக்கிறாங்க? பொது வழியில் பேச தான் விரும்புவாங்க. ஏன்னா இந்த வழக்கே எதுக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்னா, விஜய் பற்றி விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் வழக்கு தொடுத்துருக்காங்க. நடிகர் விஜய் அப்படின்னாலே அவங்க வந்து பல விஷயங்களை சொல்கிறதுக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஒரு அரசியல் தலைவராக வர தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துறாருன்னும் போது இந்த நேரத்தில் அவங்க இந்த வழக்கு போட்டதே, நம்ம ஏற்கனவே பேசணும், இந்த வழக்கு போட்டதே பார்த்திங்கன்னா விஜயனுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு தான் அந்த வழக்கு போட்டது. அதுவோட விட்டுறலாம். அதாவது வந்து குடும்ப நல வழக்கு, அதாவது வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து நடக்க போகுது இந்த வழக்கு, அது ஒரு குடும்ப நல வழக்கு, அதோட நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அந்த வழக்கிலே ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த நீலாங்கரை வீட்டில் தொடர்ந்து நான் தங்குறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது, நான் தங்குறதுக்கு வந்து அனுமதிக்கணும் இந்த கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வழக்கு போட்டுட்டேன், நீ இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்கள வீட்டை விட்டு கூட துரத்தி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அதையுமே அவங்க சேர்த்து வந்து அந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய மனுவில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி அதாவது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து இந்த பிரச்சனைகள் இது வந்து தொடர்ந்து இருக்கும்போது ஏகப்பட்ட கஷ்டங்களை அந்த பெண் அனுபவிச்சிருக்கிறாங்க, சங்கீதாங்கிறவங்க. அதாவது விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கோ, அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், ரொம்ப மூடியாக இருப்பார், ஒரு மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுவார். பல விதமான தகவல்கள் சமீபத்தில் வந்துட்டுருக்கு. விஜயோட உதவியாளர் செல்வம்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா நெஞ்சில் ஏறி மீச்சார் என்னன்னு சொன்னார். நெஞ்சில் ஏறி மீச்சார் அப்படிங்கிறதெல்லாம் என்ன மாதிரியான செயல்? ஒரு வேலை பார்க்குறாரு, அவரை வந்து நெஞ்சில் ஏறி மிதிக்கிறதுங்கிறது ஒரு சரியான செயலாக? இதெல்லாம் இப்போ வெளியில் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி அவருடைய முன்னாள் பிஆர்ஓ பிடி செல்வகுமார் அவர் பல விஷயங்கள் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு விஜயினுடைய தவறுகளுக்கு நான் உடந்தையாக இருந்துட்டேன், நானுமே உடந்தையாக இருந்துட்டேன், அந்த பாவத்துக்கு இன்றைக்கி நான் வந்து பரிகாரம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ பல நேரங்களில் பல விஷயங்களுக்கு விஜய்க்கு உடந்தையாக இருந்துட்டேன். பிடி செல்வகுமார்லாம் வாய் திறந்தாருன்னா ஏகப்பட்ட விஷயம் வெளியில் வரும். அத்தனை விஷயங்கள் வந்து பிடி செல்வகுமார் தெரியும். அதாவது சங்கீதா வந்து 98 வந்தாங்க அப்படின்னா பிடி செல்வகுமார் 92லேருந்தே விஜய் கூட இருந்துகிட்டு இருக்கிறார். அப்போ இப்போ எத்தனையோ ரகசியங்கள் தெரியும். ஒரு வீட்டில் விஜய் அப்படின்னா அவருடைய டிரைவர், அவருடைய வேலையாட்கள், அவர் சமையல்காரவங்க, அவங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு வீட்டில் முக்கியமான பிரபலம் வீட்டில் பார்த்திங்கன்னா டிரைவராகவோ வேலைக்காரனவோ தோட்டக்காரனவோ இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. வீடு, பங்களா, காரு, அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு, மருத்துவ செலவு எல்லாமே கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ரகசியங்களே அவங்க எங்கேயுமே எந்த காலத்துலையும் வெளியில் போய் சொல்லக்கூடாது, பிரபலங்கள் யோசிப்பாங்க. அதனாலே பல விஷயங்களை செய்வாங்க. ஆனால் இவர் என்னென்னா நேர்மாறாக எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நேர்மாறு தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சங்கீதா அவங்க ஏன் இந்த பேட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அவங்க இந்த வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக டீஃப்ரேம் பண்ணி அந்த சங்கீதாங்கிறவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் இந்த ரிச்சுவல் வாரியர்ஸுங்கிறவங்க, இந்த வந்து விஜயனுடைய தாவேக்கா தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள், அதாவது இந்த அணில் குஞ்சுகள் எல்லாம் சேர்ந்து எந்த அளவுக்கு வந்து கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்காங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாவது அவங்கள வந்து அவங்களுடைய கேரக்டரே வந்து தப்பாக பேசுகிறாங்க. அவங்களுக்கு வேற யாரோட தொடர்பு இருப்பு, நீ ஒழுங்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து விஷயங்களை வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப காயத்தை ஏற்படுத்தியிருக்கு, ரொம்ப பெரிய காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. மகளிர் ஆணையம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து பேசக்கூடாது, தப்பாக பேசுகிறது வந்து விஜய் வந்து கண்டிக்கணும். விஜய் கண்டிக்கணுமா இல்லையா? நியாயமாக சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 28 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருக்கீங்க. இன்றைக்கி கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஓகே. அவங்க நீதிமன்றத்துக்கு தான் போயிருக்காங்க, தப்பாலாம் எதுவும் பண்ணலை, சட்டப்படி தான் அவங்க போயிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க மனைவியை பற்றி இன்றைக்கி தப்பாக பேசுகிறதுங்கிறத விஜய் வந்து கண்டிக்கணுமா வேலையா? விஜய்க்கு தெரிய வேண்டாமா? நம்ம மனைவியை பற்றி பேசுகிறா நம்மளை பேசின மாதிரின்னு தெரிய வேணாமா? அவங்க கூட இருந்த ஒரு மனைவி தானே, அவங்க குழந்தைங்களுக்கு தாய் தானே. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து பாதுகாக்கிறது கூட விஜய் நினைக்க மாட்டேங்கிறார். அதை ரசிக்கிறார்னு நினைக்கிறேன், அதை ரசிக்கிறார். தப்பாக அவங்க பேசுகிறது வந்து அவர் சந்தோஷப்படுறாரோ என்னமோ தெரில. இனி யாரும் நியாயமாக பார்த்தா ஒரு ட்வீட் போட்டிருக்கணும், இந்த மாதிரி வந்து என்னுடைய மனைவி அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க, நீங்கள் யாரும் வந்து அவங்கள பற்றி தப்பான எந்த கருத்து சொல்லாதீங்கன்னு சொல்லணும். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஏஆர் ரஹ்மான் வந்து டைவர்ஸுக்கு அவங்க மனைவி கேட்டாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஏஆர் ரஹ்மானை பற்றி சில தவறான வதந்திகள் வந்தது. அது வதந்தி, அதாவது வந்து அந்த மியூசிக் ட்ரூப்பில் இருக்கிற ஒரு பெண்ணோட வந்து தொடர்பு இருக்குது, ஒரு பாடகியோட தொடர்பு இருக்குது, அப்படிலாம் வதந்திகள் வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, என் கணவரை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாதீங்க, உண்மையாலுமே என் கணவர் நல்லவர், பையனும் ட்வீட் போட்டார், ஆமாம் என் கணவர் நல்லவர், கணவரை பற்றி வந்து தப்பாக எதுவுமே சொல்லாதீங்க, நான் பிரிஞ்சதுக்கு வேற சில குடும்ப காரணங்கள் தான் காரணம், கணவர் நல்லவர் தான் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? உண்மையான ஒரு கணவன் மனைவிக்கு அதுதான் நியாயம். நீங்கள் சொல்கிறீங்க ஏஆர் ரஹ்மானுடைய பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நல்லவர் தான், எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவுக்கும் குடும்ப பிரச்சனை தான் அவருமே சொன்னார். இப்போ இந்த சஞ்சய் என்ன பண்ணார்?
அன்ஃபாலோ பண்ணி போயிட்டார். இப்போ இன்ஸ்டாலேருந்து விஜய் அன்ஃபாலோ பண்ணி போயிட்டார். விஜய் இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கார். இன்றைக்கி அரசியலில் பெரிய செல்வாக்கு. இன்றைக்கி எங்கே போனாலும் விஜய்க்கு வந்து கூட்டம் திமுன்னு வருது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார். அவர் ஹீரோ, சினிமாவில் அவர் ஹீரோ. ஆனால் அவன் பையனுக்கு, அவரோட பையனுக்கு அவர் ஜீரோ. அதான் உண்மை சார். வில்லன் கூட கிடையாதுங்க. வில்லன்னா அதுக்கு வில்லனா கூட அவங்க நினைக்கல. அன்ஃபாலோ பண்ணிட்டு போறதுன்னா தவிர்க்கிறது. வேண்டாம், இனி வேண்டாம். அதாவது சங்கீதா அந்த வழக்க போட்டதுக்கு காரணம் என்னன்னா இனி வேண்டாங்கிற ஒரு முடிவு. அது கடைசி முடிவு. எப்போவுமே வந்து இந்த கணவன் மனைக்குள்ள பிரச்சனை அது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அது கடைசி முடிவாக தான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பையனே வந்து அப்பா வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். ஒவ்வொரு பையனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. எல்லா பையனுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடு பல குடும்பங்களில் இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு ஒன்றுனா மயம் முன்னாடி வந்து நிற்பான். யாரா எங்கள் அப்பாவை பற்றி பேசுறதுன்னு தட்டி கேட்பான். ஆனால் இந்த பையன் அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்போ அவங்க அம்மாவுக்கு எந்த அளவுக்கு குடும்பம் நடந்திருக்கு பாருங்க. ஒரு பையன், அம்மா, மக எல்லாரையும் மொத்த குடும்பத்தையுமே வச்சு பழி வாங்கியிருக்காரு. சரிங்க சார், இதுக்கு நிறையில அவங்க விஜய் அவ்வளோ கொடுமைப்படுத்தினார் சொல்கிறீங்க. இப்போ டைவர்ஸ்னு ஒரு மேட்ரு வந்தோடனே விஜயோட எப்படி சொல்கிறது, அன்பானவர்கள் எல்லாமே ஆபாச தாக்குதலை வந்து சங்கீதா மேலே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க வெகு நேரத்து இப்போ ஒரு பேட்டி கொடுக்க போகிறதாக சொல்கிறாங்க. அது எங்கே பேட்டி கொடுக்குறாங்க, யாரை வச்சு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தகவல்கள் ஏதாச்சும் இருக்கா சார்? உண்மையை நான் சொல்லட்டுமா? அதாவது வந்து ஒரு முக்கியமான சேனலோட அவங்க வந்து தொடர்பில் இருக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலுக்கு அவங்க மிக விரைவில் ஒரு பேட்டி கொடுக்க போகிறாங்க. பகிரங்கமாக விஜயை பற்றின பல விஷயங்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு வரப்போகிற ஒரு பேட்டி அவங்க கொடுக்க போகிறாங்க. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் எனக்கு சில தகவல்கள் வந்தது. அந்த தகவல் என்ன அப்படின்னா, அந்த சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த பேட்டி வரவிடாம பண்றதுக்கான சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு விஜய் சைட்லேருந்து. இந்த பேட்டியை சங்கீதா வந்து கொடுத்தது வந்து விஜய் சைட்லேருந்து தெரிஞ்சு சங்கீதாட்ட இப்போ பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த உடனே இம்மீடியட்டாக ஒரு 300 கோடி ரூபா பணம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து அந்த பேட்டியை வந்து அதை நிறுத்த சொல்லுங்கள், அது வேணான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனைவிக்கிட்டே பேரம் பேசுகிறாங்க. சரிங்க சார், இப்போ பேரம் பேசுகிறாங்கன்னா இப்போ ஒருத்தர்கிட்ட அதை எதிர்பார்த்து வரவு தானே சார் பேரம் பேசுவாங்க, சும்மா பேசிட முடியுமா? அப்போ சங்கீதா வந்து விஜய்கிட்ட இருக்க பணத்துக்காக ஆசைப்படுறாங்களா? நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனைவி அப்படின்னும் போது மனைவிக்கு எல்லா உரிமையும் இருக்குது. பணத்துக்கு ஆசைப்படுறதெல்லாம் கிடையாது. இதில் ஆசைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கட்டின மனைவி 28 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க, 2 குழந்தைங்க வந்து பெற்றுருக்குறாங்க விஜய்க்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா விஜய் அசையா சொத்துக்களே பார்த்தீங்கன்னா 7500 கோடி ரூபா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. 7500 கோடி ரூபா சொத்து கணவனுக்கு இருக்குது அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து அந்த வாழ்க்கையே வேணான்னு முடிச்சுட்டு ஒரு பொண்ணு போகிறாங்க. இன்றைக்கி அவங்களுக்குமே 48 வயசு என்னமோ தான். இந்த வயசில் அவங்க இந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு போகணுன்னு நினைக்கும் போது அது ஜீவன் அம்சமாக வந்து எல்லா பெண்களுமே கேட்குறது தான். இது விஜய் மனைவி கேட்குறது மட்டும் கிடையாது, எல்லா பெண்களுமே கேட்குறது தான். அதை வந்து நம்ம பணத்தாசை பிடிச்சவங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது. பணத்தாசை பிடிச்சவங்களாக இருந்தால் இந்த சொத்துக்களை எல்லாமே தன் பேரில் வந்து எழுதி வாங்கியிருக்க முடியும். அதாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருந்த காலகட்டத்தில் பல சொத்துக்களை தன் பேரில் எழுதி வாங்கியிருக்க முடியும். இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? பல சொத்துக்கள், முக்கியமான கோடிக்கணக்கில் இருக்கிற பல சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் விஜய் பேரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த விஜய் பேரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சொத்து அது ரொம்ப 2 மாதத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு கோடிக்கணக்கான ஒரு சொத்தை வந்து பார்த்திங்கன்னா விற்றுருக்கிறார் விஜய். அது வந்து மனைவிக்கு தெரிய வந்திருக்கு. என்னங்க எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு கேட்டதுக்கு தான், உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், நீ யார் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் மனைவிட்ட தகராறு பண்ணியிருக்கிறார். மறுபடியும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனையில் தான் பார்த்தீங்கன்னா சஞ்சய், அந்த பொண்ணு, சங்கீதா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இனி எல்லாத்தையுமே நம்ம முறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. விஜயினுடைய சொத்துக்களை இனி விற்கக்கூடாது, யார்கிட்டையும் பினாமி பேரில் எதுவும் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வேறு கோர்ட்டில் வாங்க போகிறாங்க. அடுத்த வாரம் அது நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். சங்கீதாவுமே பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு பெண் கிடையாது. அவங்க அப்பா பெரிய ஒரு லண்டனில் பெரிய பிஸ்னஸ் மேன். இன்னும் சொல்ல போனால் விஜயை சங்கீதா கல்யாணம் பண்ண அந்த காலகட்டத்தில் 28 வருஷத்துக்கு முன்னாடி விஜயோட பல மடங்கு செல்வந்தர் சங்கீதா தான். இதுதான் உண்மை. பல மடங்கு செல்வந்தர். ஒரு லண்டனில் படித்து லண்டன்லேயே பிறந்து லண்டன்லேயே வளர்ந்தவங்க, ஒரு இலங்கை தமிழ் பெண். அவங்க லண்டன்லேயே அவங்க செட்டிலாகி வளர்ந்தவங்க. அதாவது ஒரு குடும்ப பொண்ணுங்க அவங்க. நீங்கள் எங்கேயா சங்கீதா வந்து ஆடம்பரமாவோ திமுறாவோ தம்பட்டமாவோ விஜயுடைய மனைவிங்கிறதுனால அதை மிஸ்யூஸ் பண்ணி எங்கேயாவது நீங்கள் ஏதாவது வீடியோ காணொலியோ ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஏதாவது ஒரு பேட்டியிலையாவது திமிர்த்தனமாக பேசி பார்த்துருக்கீங்களா? இல்லை வேற எங்கேயாவது ஒரு வார்த்தையாவது தப்பாக விட்டு பார்த்துருக்கிறீங்களா? அந்தளவுக்கு ஒரு மரியாதை
மரியாதையாக கணவனை நேசித்து வந்த ஒரு பெண் தான் சங்கீதா. அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை, ஒரு மனைவிக்கே ஒரு ஆண்மகன் ஒரு கணவன் கொடுக்க வேண்டிய அந்த அடிப்படை மரியாதை கூட சங்கீதாக்கு இல்லைங்கிறாங்க. அதாவது விஜய் வந்து இவ்வளவு கீழ்த்தரமாக வந்து மனைவியை நடத்துவாரா? ஒரு பெண், அவங்க ஒரு பெண், அதை நம்ம பார்க்கணும்ல. அவங்க என்னென்ன சொல்கிறாரு, தமிழகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் நான் பாதுகாப்பேங்கிறாரு, தமிழ் மக்களுக்கெல்லாம் நான் பாதுகாவலன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கி வந்து தன்னுடைய மனைவியே காப்பாற்றலைங்க. உண்மை தானே, ரியாலிட்டியாக தான், கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்படின்னா மனைவி அப்போ அவங்க விவாகரத்து கேட்டு எதுக்கு போகிறாங்க? இவ்வளோ பெரிய செல்வந்தராக இருக்கிற, இவ்வளோ பெரிய பேர் புகழோடு இருக்கிற விஜய்கிட்ட இருந்து மனைவி ஆல்ரெடி அந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க அதை விட்டு வெளியில் யோசிப்பாங்களா? வெளியில் போகிறதுக்கு யோசித்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு காயப்பட்டிருப்பாங்க மனதளவில், உடல் அளவில். பல நேரங்களில் பல சண்டைகள் வந்திருக்கு, வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வந்திருக்கு. சஞ்சய் எல்லாம் ஒரே வீட்டில் இருக்கும்போது ஏகப்பட்ட அடிதலிகள் நடந்திருக்குங்கிறாங்க. தப்பான வார்த்தைகள், அதாவது சோஷியல் மீடியாவில் பேச முடியாத வார்த்தைகளை வந்து விஜய் வந்து பல நேரங்களில் சங்கீதாவை நோக்கி பயன்படுத்தியிருக்கிறான்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஊடகத்தில் வந்து சேனலில் வந்து யூடியூப் சேனலில் அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ தேர்தல் வருது, தேர்தலுக்கு அப்புறம் இந்த வழக்கை போட்டிருக்கலாம், ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி போட்டதுக்கு முகத்திரையை கிழிக்கிறது தான் காரணம். இன்னும் மிச்ச மீதி விஷயங்களை அவங்க நேரடியாக வந்து சொல்லும் போது தான் அது மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறாங்க. அதை அடுத்து செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அது ஒரு பெண் வந்து கோவப்பட்டா, ஆயுதத்தை கையில் எடுத்தா, அப்போ யாராக இருந்தாலும் தாங்க முடியாது. அந்த சூழ்நிலை தான் இப்போ வந்துருக்கு. ஓகே சார், இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அவங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அவங்கெல்லாம் எதுவுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்கெல்லாம் இதை பற்றியெல்லாம் கவலையே விட மாட்டாங்க. இதெல்லாம் எப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு, இதெல்லாம் வரும் தெரிஞ்சுதான் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் வரும், எதுவுமே வராதா? அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு நடிகை, நம்ம பேர் பயன்படுத்த வேண்டாம் அவங்களும் சொல்லலை, ஆனால் தேவைப்பட்டால் பேர் பயன்படுத்துவேன் இருக்காங்க. நல்லா கேட்டுங்க, பேர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த வழக்கில் வரும், கூடிய சீக்கிரம் வரும். அப்படி பேர் பயன்படுத்தணும்னும் போது, பேர் பயன்படுத்தும் போது இந்த வழக்கே வேற மாதிரி மாறும். இந்த வழக்கே, அந்த வழக்கு போகிற போக்கே வேற மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது விட்டுருங்க தனி, நம்ம அதாவது இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இதை மாதிரி வந்து இது என்ன முதல் காதலா? இது முதல் காதலா? இல்லை, இது எனக்கு தெரிஞ்சு இது 3வது காதலோ 4வது காதலோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பல காதல்கள் கூட ஒன்று வரமே சார், நீ அவருக்கு எத்தனாவது, நீ அவருக்கு எத்தனாவது, அவரு உனக்கு எத்தனாவது, அந்த மாதிரியா சார்? அந்த மாதிரி தான், உண்மைதான். இது நிஜமாவே நீங்கள் இந்த ஊடகங்களில் பார்க்குறவங்க, நம்ம பேசுகிறத பார்க்குறவங்க, பப்ளிக்கு, ஆடியன்ஸுக்கு தெரியும் இது எத்தனாவது காதல் அந்த பெண்மணிக்குன்னு, அந்த நடிகைக்கு இது எத்தனாவது காதல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு நடிகரோட, பிரபலமான தெலுங்கு நடிகரோட பேசப்பட்டார், அதுக்கு முன்னாடி ஒருத்தரோட பேசப்பட்டார். இப்படி பல பேரை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து எப்படின்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு என்னென்னா ஒரு டார்கெட், இது வந்து ஒன்று, நீங்கள் ஒரு பொட்டிப்பாமா நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட விழுந்துட்டீங்கன்னா எந்திரிக்க முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கி விஜய் வந்து மாட்டியிருக்காரு. அவங்க அடுத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் இருக்குது, இவருக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார், அதனால் நம்மளும் வந்து துணை முதலமைச்சர் ஆயிடலாம், இல்லைன்னா நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ தெரில. ஏதோ ஒரு தவறான நோக்கத்தோடு வந்து ஒரு குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, குட்டி சவர் பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். இனிமே சார், நீங்கள் சொன்னீங்க பல விஷயங்கள். இந்த மாதிரி அந்த பெண்மணியும் சரி, விர்ச்சுவல் வாரிசும் சரி, சும்மா இருந்த சங்கீதாவை எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேட்டி விரைவில் வெளியே வரும்போது அன்று சந்திப்போம் சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.